ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான கொழுக்கட்டை பண்ண போகிறோம். நம்ம வந்து வாழை இலை வச்சு இன்றைக்கி ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை தான் வந்து ஒரு மெயினான டிஷ்ஷு நம்ம பண்ணுறதுல. சுண்டல், கொழுக்கட்டை, அப்புறம் வந்து லட்டுலாம் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தியே இருக்காது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான வாழை இலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க வாழை மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூப்பரான வாழை இலையை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த வாழை இலையை வச்சு இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுனால இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வாசமும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வாழை இலையை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து வாழை இலை கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு வந்து 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து துருவின தேங்காய், இது வந்து டபுள் பங்கு எடுத்துக்கணும். இப்போ 1 கப்பு அரிசி மாவுன்றதுனால நான் வந்து 2 கப்பு துருவின தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன். அப்புறம் வாசனைக்கு வந்து ஏலக்காய். இப்போ நம்ம வாழை இலை வச்சு பண்ணுறதுனால ஒரு வாழை இலையை வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து பாத்திரம் சூடாயிருச்சு. இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நெய் வந்து சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம பாதாமையும் இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேங்காயும் சேர்த்துடலாம். வந்து 2 கப்பு தேங்காய். நான் இது வந்து 1 கப் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுவேன். இப்போ இதை வந்து லைட்டாக வதக்கிடலாம். கொஞ்சம் அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ நம்ம நட்ஸ்லாம் போடும்போது நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வறுத்தாச்சு, வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்படி வறுத்து செய்கிறதுனால வந்து கொழுக்கட்டை வந்து கெட்டு போகாது. நம்ம அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதும் நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காயை சேர்த்துடலாம். ஏலக்காயை சேர்த்து இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அந்த தேங்காய் நட்ஸ் எல்லாம் வந்து அரைச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நட்ஸ் வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஸ்டவ்லாம் நான் ஆன் பண்ணல, சும்மா அந்த பாத்திரத்தில் வந்து நான் சேர்க்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். இப்போ வந்து 1 கப்பு நாட்டு சர்க்கரை. இதை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நம்மளுக்கு சர்க்கரை உருகணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை வந்து கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து ஆவி கட்டி வேக வைக்க போகிறோம். அப்போ வந்து நல்லா உருகி சூப்பராகிடும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பூரணம் வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்கு வந்து நம்ம சுடு தண்ணி வச்சிடலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றுறேன். இப்போ 2 கப் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம வந்து 1 கப்பு மாவு எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து 1 கப் தண்ணி தான்.
அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாழை இலையை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த வாழை இலையை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த வாழை இலையை வந்து நம்ம வந்து ஒரு கொழுக்கட்டை வைக்கிற சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஓரளவுக்கு இந்த சைஸ்க்கு. இப்போ இந்த தண்டு வந்து நம்ம எடுத்துருவோம். அப்போ இதில் ஒரு கொழுக்கட்டை பண்ணுவோம், இந்த இலையில் ஒரு கொழுக்கட்டை பண்ணுவோம். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி கழுவிடலாம். இப்போ இந்த வாழை இலையை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு கொழுக்கட்டை, இதில் ஒரு கொழுக்கட்டை பண்ணுவோம். இந்த தண்டை வந்து நம்ம எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா வாழை இலையும் இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து 1 கப் அரிசி மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே கப்பில் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம், சுடு தண்ணி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி மாவில் வந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன், சும்மா ஒரு சிட்டிகை உப்பு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய். இந்த சுடு தண்ணியை வந்து நம்ம இந்த மெஷரிங் கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுடு தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா கொதிக்க இருக்க தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து மாவு பிசைஞ்சாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பில் இவ்வளோ தண்ணி கூட மிச்சமாயிருச்சு. இப்போ நம்மளோட கொழுக்கட்டை மாவு வந்து தயாராகிடுச்சு. இப்போ மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ நம்ம வந்து இட்லி குக்கரை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு இட்லி குக்கர் வச்சுருக்கேன். இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கையில் வந்து கொஞ்சம் நான் எண்ணெயை வந்து தொட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இதை வந்து உருட்டிக்கலாம். இப்போ இந்த வாழை இலையை எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம இந்த மாவை வந்து தட்டிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான ஒரு தட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டைனிங் டேபிளில் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் வச்சு இப்படி தட்டிக்கோங்க. இதை நல்லா மெலிசாவே வந்து நம்ம தட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை வந்து வைக்கலாம். வச்சுட்டு இப்போ இந்த இலையை வந்து இப்படி மடிச்சுக்கணும் 2ஆ. சைட்லலாம் நல்லா ஒட்டிச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்படி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இப்படி மடித்து நம்ம வந்து இட்லி தட்டில் வைக்கும்போது இப்படி வைக்கணும். இப்போ நம்ம வந்து எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சிடலாம். இப்போ வந்து நான் கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி குக்கர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை வந்து இதில் வச்சிடலாம். நம்ம மடிச்சிருக்க பக்கம் வந்து அடியில் வர மாதிரி நம்ம வந்து இந்த இட்லி தட்டில் கொழுக்கட்டையை அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இட்லி குக்கரை மூடி வச்சு கொழுக்கட்டையை வந்து வேக வச்சிடலாம். இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதனால் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடட அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.